Good morning students, welcome to our Sheba group of school online class. Today we are going to see our continuation only, that is heat. Okay va, heat lesson oda nama continuation da ipo indha class la nama paak porom. Pona class la na enna solli kuduthundana source of heat enadhu, adhe maadhiri hot and cold compare pandrathu, heat na enadhu, temperature na enadhu endradha nama activity oda onu paathoma. Ipo vandu heat and temperature அப்படின்றத பார்க்க போகிறோம். heat and temperature are not the same things. நான் போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஹீட்டும் டெம்பரேச்சரும் ரெண்டுமே ஒன்று கிடையாது. heat is a energy and temperature is the measurement of that molecule movement. ஓகேவா, சரியா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்னா, டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம் ஆர் மாலிக்யூல் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டெம்பரேச்சர்ன்றது என்னதுன்னா, அந்த ஆட்டம் ஆர் மாலிக்யூல் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் பண்ணுது, வைப்ரேட் ஆகுதுன்ற மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஹீட் வந்து வெறும் அந்த டெம்பரேச்சரோட சப்ஸ்டன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஹீட் வந்து அதோட இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. மெனி மாலிக்யூல்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து இருக்குது ஹீட்டுக்கு. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை தான் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுது. ஹீட் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் இன் த சப்ஸ்டன்ஸ். ஹீட் வந்து எதை மெஷர் பண்ணோன்னா, டோட்டல் ஒரு டெம்பரேச்சரால் இவ்வளோ தான் டெம்பரேச்சருன்ற அளவுக்கு கைனடிக் எனர்ஜியை வந்து மெஷர் பண்ண முடியும். ஆனால் ஹீட்டுக்கு வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் இந்த சப்ஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுன்றது என்னென்னு பார்ப்போம். அண்ட் அனாலஜி பிட்வீன் த டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் லெவல். அதாவது ஒரு டெம்பரேச்சரும் அந்த வாட்டர் லெவல்லையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு விதமாக ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ளோஸு, எவ்வளோ வாட்டர் ஃப்ளோஸு, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இந்த லெவல். இப்போ ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அது டிஃப்ரென்ஸ் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னா அது வந்து ஃப்ளோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட லெவல் என்ன ஆகும், கொஞ்சமாச்சு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் மேட்டர் இஃப் தேர் இஸ் மோர் வாட்டர் இன் ஒன் பிளேஸ் ஆர் அனதர். வாட்டர் ஃப்ரம் எ பொண்டல் கேன் ஃப்ளோ இன்டு எ சிவியர் ஆஃப் ஆர் த அதர் வே அரவுண்ட். அதாவது அது எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்றத வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் இருக்கிறத மெஷர் பண்ணுறது அது இது கிடையாது. ஆனால் அதோட வந்து அது சுற்றி வந்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி டெம்பரேச்சரோட அந்த வாட்டர் லெவலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து ஹீட்டு. அந்த டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோவை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஹீட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம் பற்றி பார்ப்போம். தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம்னா என்னதுன்னா, சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒரு பீக்கரில் ரெண்டு இதுவாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேவா, இதில் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. இது வந்து ஹாட் இருக்குது, இதில் வந்து கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இதில் வந்து ஹாட்டாக இருக்குது, இது வந்து கோல்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து மெஷர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுவும் வந்து ஹாட்டாக இருக்குது, இது கோல்டாக இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹாட்டாக இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே ஹாட்டாக இருக்குது. இதில் ஒரு இடத்துல ஹாட்டாக இருக்குது, ஒரு இடத்துல வந்து கோல்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, டெம்பரேச்சரு இங்கே இருக்க ஹாட்டில் இருக்கிற இடத்துலேருந்து கோல்டுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் மீன்ஸ் ஹீட் வந்து ஹாட்லேருந்து கோல்டை வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்குது. அந்த இதை ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை தான் வந்து இந்த தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியமில் அவங்க சொல்கிறாங்க. சரியா, த கன்சிடர் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி, லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ இஸ் ஹையர் தென் த பி. அதாவது இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ வந்து ஹையர் தென் பி, ஹாட்னு சொன்னல, இதை விட டெம்பரேச்சர் அதில் அதிகமாக இருக்குது. இதை ரெண்டுத்தையும் வந்து கான்டாக்ட்னா என்னது, அதுதான் தெர்மல். நம்ம வந்து பார்க்குறது, மீட் பண்ணுறது தான் வந்து கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹையர் டெம்பரேச்சர் ஏ இருக்குல்ல, அது பி கிட்ட வந்து கான்டாக்ட் ஆகும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காஃபி கப்பை வந்து ஹீட்டாக இருக்குது,
காஃபி கப்பை வந்து சூடாக செஞ்சு நம்ம ஒரு டேபிளில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னா அது ஒரு 1 hour கழிச்சும் அந்த டெம்பரேச்சர் சேம் இதில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. சொல்லுவீங்கள ஆறி போச்சு மறுபடியும் எனக்கு வேணும்னு. சேம் மெத்தட் தான். ஏன்னா வந்து அந்த காஃபியில் இருக்கிற அந்த ஹீட் வந்து நம்ம ரூம் சர்ஃபேஸில் இருக்கிற ஏரியாவில் வந்து காண்டாக்ட் பண்ணும் போது அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ரூமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கப்பில் இருக்கிற இது வந்து ஹீட் வந்து குறைஞ்சிரும். இதுதான் வந்து தெர்மல் காண்டாக்ட் அண்டு தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அவுட் சைடில் வந்து சம்மர் டேஸில் வந்து அவுட் சைடில் போகிறோம். அது வந்து 40 degree Celsiusல ஹீட்டில் இருக்குது. அப்போது நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்னது? நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் இஸ் 37 degree Celsius. ஓகேவா? நார்மல் பாடி டெம்பரேச்சர் இஸ் 37 degree Celsius. அது வந்து நம்ம வெளியில் சம்மர் டைமில் போகும்போது ஓவர் ஹீட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? வெளியில் வந்து சன் வந்து லைட் மூலியமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது அந்த ஹீட்டு நம்ம பாடியை காண்டாக்ட் பண்ணும் போது ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு ரொம்ப காற்று இல்லாத மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த ஹீட்டை காண்டாக்ட் பண்ணுறதுனால நம்ம டெம்பரேச்சர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம பாடி என்ன ஆகும்? அப்படியே இதுவாக வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து காண்டாக்டுன்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் வந்து வின்டர் டேஸில் வந்து வெளியில் வந்து 23 degree Celsius சேம் வந்து நம்ம பாடி இது என்னது 37 degree Celsius தான். அப்போது நம்ம அந்த வின்டர் டேஸில் வந்து நம்ம வெளியில் போகும்போது என்ன ஆகும்? வெளியில் சர்ஃபேஸ் ஃபுல்லாக கோல்டாக இருக்கும், நம்ம பாடி ஹீட்டாக இருக்கும். அப்போது நம்ம பாடியிலேருந்து வெளியில் வந்து சர்ஃபேஸில் வந்து ஹீட் வந்து காண்டாக்ட் பண்ணும் போது அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம கையெலாம் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரில் வந்து இன்க்ரீஸு டவுனு அந்த மாதிரி டிக்ரீஸுன்றதை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தெர்மல் காண்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம்னா என்னது? ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸில் வந்து கோல்டு அதோட விட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இதில் வந்து ஹீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை தான் வந்து இதில் அவங்க சொல்கிறாங்க. அகைன் ஐ எம் சேயிங் த எக்ஸாம்பிள் 2 objects said to be a thermal contact. 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த ஹேண்டும் சப்போஸ் நானும் இந்த ரூம் எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் 2 பேரும் வந்து என்னது? தெர்மல் காண்டாக்ட். அதே வந்து எக்ஸ்சேஞ்சிங் த எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ரூமில் இருக்கிற எனர்ஜியும் நான் என்னோடய பாடி டெம்பரேச்சரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது சேம் தான். இதுக்கு நான் வந்து டீ கப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நம்ம பாடியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட். எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட்னா என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய பேரால் டிஃபன் பாக்ஸ் ஆர் சம் ஜார்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வில் பி டைட்டு. நம்ம உள்ளே ஏதாச்சும் வந்து இது பண்ணி கொடுத்துருந்தோன்னா அது ஏர் பார்ட்டிக்கல் வந்து ரொம்ப இது டைட்டாக பாண்ட் ஆனதுனால நம்மளால் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் சாம் வந்து கேட்குறான், ஐ கான்ட் ஏபிள் டு ஓப்பன் தட் ஜார் பிகாஸ் இட் வாஸ் வெரி டைட் அப்படின்றா. உடனே அவங்க அங்கிளுக்கு என்ன சொல்கிறான்னா, ஜஸ்ட் ஷோ இட் இன் த இட் வில் பி ஓப்பன் அப்படின்றாங்க. அதாவது அதை வந்து ஒரு ஹீட் கிட்ட காட்டு, அப்படி இல்லைன்னா போர் சம் ஹாட் வாட்டர். ஒரு ஹாட் வாட்டரை அந்த ஜார் இது லிட்டில் வந்து நீ ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வென் ஹீட் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இதிலேருந்து ஹீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கிது. ஒரு விசிலோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கிது. நான் சொல்லியிருந்தேன், ஒரு பீக்கரை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அந்த விசில் அந்த சர்டைன் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த லிக்விடு இல்லைனா ஏதாச்சும் ஒரு நம்ம எதை ஹீட் பண்ணுறோமோ அது ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் இது ஹீட் ஆகும். ஹீட் ஆனோடனே என்ன ஆகும், அந்த வெசில் வந்து சப்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக வைக்கும். ஹீட்டில் எது நம்ம வந்து பண்ணாலும் அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால தான் அது வேப்பர் ஆகி கேஸாக போகுது.
விசில் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா அது நார்மல் டெம்பரேச்சர் குறைய குறைய என்ன ஆகும், அது நார்மல் சைஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, டைட்டாக இருந்ததுன்னா ஹாட் வாட்டர் போர் பண்ணால் ஹீட் கேன் ஹெல்ப் டு எக்ஸ்பேண்ட் சம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போது நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்றதுக்கான டெஃபினிஷனை நம்ம இப்போ பார்த்துடலாம். The expansion of a substance on heating is called the thermal expansion of that substance. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட்டிங்கால் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதை தான் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். The solid has a definite shape. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம டர்ன் 1ல் இதை பற்றி பேசிக் எல்லாமே படிச்சிருக்கோம். சாலிட் ஹேஸ் ஏ டெஃபினட் ஷேப். சாலிட்னா வந்து அதுக்கான ஒரு ஷேப்பு இருக்குது. ஸோ வென் த சாலிட் இஸ் ஹீட்டட் இட் எக்ஸ்பேண்ட் இன் ஆல் டைரெக்ஷன். நான் சொல்லியிருந்தேன், லிக்விட் வந்து அதில் இருக்கிற மாலிகுல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், வேப்பராக தான் போகும். ஏன்னா வந்து இட் நாட் ஹேவிங் ஏ டெஃபினட் ஷேப். பட் சாலிட் ஹேவிங் ஏ டெஃபினட் ஷேப். அந்த சாலிட் டெஃபினட் ஷேப் இருந்தால் என்ன பண்ணும், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக தான் பார்க்கும். ஓகேவா? ஷேப் நம்ம வந்து இதுக்கு இந்த ஷேப்பு தான், இந்த புக்குக்கு இந்த ஷேப்பு தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆக தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீட் எடுத்துக்கோங்க, ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அதுதான் மைதா மாவு. அதை எடுத்து நல்லா நீங்கள் நம்ம வீட்டில் செய்வாங்களே சப்பாத்தி பரோட்டா ஏதாவது செய்யணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் தவாவில் போடும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட ஷேப் வந்து கொஞ்சம் இதுவாகும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், இல்லைனா வந்து சுருங்காகணும், விரியும். ஓகேவா? ஏன்னா வந்து அந்த ஹீட் அதை படும் போது அது ஹேவிங் அ டெஃபினட் ஷேப். அதுக்கு ஒரு ஷேப் நம்ம இப்போ ரவுண்டாக போடுறோன்னா அந்த ஷேப்பை நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த ஷேப்லேருந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து ஹீட்டால் தான் அது அப்படி ஆகுது. இதை தான் வந்து எக்ஸ்பேன்ஷன், லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன்னா என்னதுன்னு நான் சொல்லிட்டேன் ஹீட்டால். இப்போ வந்து லீனியர்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். லீனியர்னால் என்னதுன்னா லென்த் வைஸ், லென்த்தில் வந்து லென்த்னா என்னது, இதான் லென்த்து. அந்த லென்த் வைஸ் அதோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. அதுவே ஒரு வால்யூம் வைஸில் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, வால்யூம்னா ஒரு சர்டைன் ஒரு இது இவ்வளோ அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வால்யூம். அந்த அளவு இதில் வந்து வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை தான் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. 2 டைப்ஸு, லீனியர் அண்டு கியூபிக்கல். லீனியர்னால் லென்த் வைஸ் அண்டு கியூபிக்கல்னால் வந்து வால்யூம் வைஸு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? யூசஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இப்போ இவ்வளோ நேரம் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து சில பேர் புரியும், இதெல்லாம் என்ன யூஸ், இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை வச்சு நம்ம என்னென்ன இதெல்லாம் யூசஸ்லாம் இருக்குது அப்படின்னா, the diameter of the iron stringing, ஜஸ்ட் ஒரு நம்ம வுட்டில் வந்து வீல் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வீலை வந்து அயன் ரிம்மில் வந்து நம்ம ஃபிட் பண்ணும் போது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுவோன்னா, அந்த டயாமீட்டர் அயன் ரிங் இருக்குல்ல, வீல்னால் வுட் வைல்னால் என்னது, இந்த மாட்டு வண்டிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதில் வரோம் தெரியுமா வீல், அதுதான். ஓகேவா? அந்த வீலில் வந்து நம்ம அந்த இதோட வெஹிகளோட நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் வித் அயன் ரிம். அயன் ரிம்மோடு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த வீலை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் அந்த ரிம்மில் வந்து ஃபிட் பண்ண முடியாது, ஹுட்டு வீலால் அதில் ஃபிட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த அயன் ரிம்மை என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ஹை டெம்பரேச்சர் வச்சு அது எவ்வளோ தூரம் வந்து ஹீட் ஆகுமோ அவ்வளோ தூரம் அதை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து ஹேவிங் அ டெஃபினட் ஷேப், பிகாஸ் அது ஒரு அயன். ஓகேவா? அது வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸ் தான், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த சைஸில் என்ன ஆகும், அதோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அயன் ரிம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு அதில் ஃபிட் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஹுட்டில் வந்து அயன் ரிம்மை ஃபிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க ஹை டெம்பரேச்சரில் வந்து ஹீட் பண்ணும் போது அதோட சைஸ் வந்து வேரி ஆகும். அப்போ அந்த உடன் மில்லை வந்து போட்டுட்டு உடனே டக்குன்னு என்ன
அது வந்து ஓவர் ஹை தானே. ஹுட்டில் வந்து நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சரான ஹீட் அயனை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும், பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அட் அ டைம் சைமல்டேனியஸாக அதை நீங்கள் ஃபிட் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கோல்டு வாட்டரை போர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோல்டு வாட்டர் போர் பண்ணும்போது என்ன ஆகும், அதில் இருக்கிற இது வந்து மறுபடியும் கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த அயன் ரிங் என்ன ஆகும், டெம்பரேச்சர் லோவாக ஆக ஆக என்ன சொன்னேன், நம்ம ஹீட் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே வந்து டெம்பரேச்சர் லோ ஆக ஆக நம்மளுக்கு வந்து சுருங்கும். அதே மாதிரி தான் இந்த கோல்டு வாட்டர் ஊற்ற ஊற்ற என்ன ஆகிடும், அந்த அயன் ரிங் வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டோம். டக்குன்னு அந்த வுட்டு வீலில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த யூஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். நம்ம செய்கிற ஒரு ஒர்க்குக்கு பின்னாடியும் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒர்க்னாலும் உங்களால் ஈஸியாக கேல்குலேட் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராக்கிங் ஆஃப் த திக் கிளாஸ் டம்ளர். அதாவது ஒரு திக் கிளாஸ் டம்ளரை வந்து எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதாவது கேஸ் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுக்கு வந்து புவர் கண்டக்டர் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஓவர் ஹீட் ஒரு கிளாஸ் பிளேட்டில் வந்து நீங்கள் ஹீட்டான பொருளை போட்டாலே கிராக் ஆக ஆரம்பிச்சிடும், உடஞ்சிரும். அதுதான் வந்து கிளாஸ் வந்து என்னது, புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுன்றாங்க. when hot liquid is poured into a tumbler, the inner surface of the tumbler become hot and expand, while throughout the surface remain at the room temperature and does not expand. அதாவது அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் வந்து போர் பண்ணும் போது அந்த கிளாஸ் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா, அந்த கிளாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்னது, நார்மல் டெம்பரேச்சர் தானே. அந்த டெம்பரேச்சர் வந்து வெளியில் இன்சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். அந்த கிளாஸில் வந்து இன்சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதை கம்மி பண்ண தான் பார்க்கும். அப்போ ஓவர் ஹீட் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும், இது கம்மி ஆக பார்க்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இது வந்து அதுக்கு சரியாக கிடைக்காம அது கிராக் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து கிராக்கிங் ஆஃப் திக் கிளாஸ் டம்ளர். உள்ளே இருக்கிற ஒரு இது வந்து அன்ஈக்குவல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. வெளியில் வேறு டெம்பரேச்சர் இருக்குது, உள்ளே ஹாட்டாக இருக்குது. ரெண்டும் வந்து இன்சைட்லேருந்து அது வந்து பெருசாக ஆரம்பிக்கும். வெளியில் வந்து அது என்ன ஆகும், சின்னதாக அதே இதில் இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும்னு பார்க்கும். அப்போது இது வந்து அன்ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆக முடியாமல் அது கிராக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஒயரும் அப்படி தான். எலக்ட்ரிக் ஒயர் பிட்வீன் எலக்ட்ரிக் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ் அண்ட் சாக் இன் சம்மர். அதே மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் டேயில் வந்து அது என்ன ஆகும், கான்ட்ராக்ட் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சம்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்டில் வந்து சாக் மாதிரி ஆகிடும். சாக்னா என்னது, ஒரு மாதிரி கொலன்ட்டு அதோட ஷேப் வந்து ஈஸியாக நம்ம பெண்ட் பண்ணி. Hope you that you all are understand today video classes. See you in the next class. Thank you students.